இந்தியாவுக்கே பெருமை. அதாவது இன்னைக்கு 18/7/2026 இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளது. அதாவது இந்த மிஷனுக்கு நேம் பார்த்திங்கன்னா மிஷன் ஆகமான், AAGAMAN. அதாவது ஆகமான்னு சொல்லிட்டு உள்ள மிஷன். இதை நான் எதுக்காக திரும்ப சொல்கிறேன்னா, கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி இல்லைனா யூபிஎஸ்சி யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா இது ஒரு ஜிகேனால எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு மிஷனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஷன் ஆகமான். ஸ்கை ரூட் விக்ரம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவில் ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது நம்ம அமெரிக்காவுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் எவ்வளோ ஒரு முக்கியமானதோ அதே போல் இந்தியாவுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் ஸ்கை ரூட். இது யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை செஞ்ச 2 யங்ஸ்டர்ஸ் 2018 அவங்க வெளியே வராங்க. ஐஎஸ்ஆர்ஓலேருந்து வெளியே வராங்க. வந்து தனியாட்டு ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க, நம்மளாம் நினச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த 2 பேருமா சேர்ந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணி தனியாரின் முதல் ஆர்பிட்டார் ராக்கெட்டை ஏவி இருக்காங்க. 2022 விக்ரம் எஸ் என்ற சப்ஆர்பிட்டால் ராக்கெட்டை அவங்க வந்து ரெடி பண்ணி அனுப்புனாங்க. இன்றைக்கும் அவங்க புதுசாட்டு விக்ரம் 1 என்ற இந்தியாவின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட் அனுப்பியிருக்காங்க. ஸோ இது ஒரு இந்தியானா நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். துறை வரலாற்றின் உள்நாட்டிலே தனியார் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட விண்வெளி சுற்றுப்பாதை திறன் கொண்ட முதலாவது தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட்டான விக்ரம் 1 சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 1வது ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டது. இஸ்ரோவில் இருந்து ஏவப்பட்ட முதல் தனியார் ராக்கெட் இதுவாகும். ஸோ ஐஎஸ்ஆர்ஓவிலிருந்து முதல் ப்ரைவேட் ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. விக்ரம் 1 ராக்கெட்டை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம் தயாரித்துள்ளது. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் சொந்தமாக உருவாக்கிய இந்த ராக்கெட் சுமார் 350 கிலோ எடையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாயின் நினைவாக இதற்கு விக்ரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. விக்ரம் 1 ராக்கெட் மூலம் கிரகா ஸ்பேஸ், காஸ்மோ சர்வ், டியூப்ட் மற்றும் ஸ்கைரூட் ஸ்கோப் ஆகிய தொழில்நுட்ப கருவிகள் விண்ணுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. செயற்கைக்கோள்கள் திட்டமிட்ட புவி வட்டப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. முன்னதாக இன்று காலை 12:05 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது.